ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம ஹோட்டலுக்கு போனால் தவறாமல் ஆர்டர் பண்ணுற ஒரு ஐட்டம் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா எடுத்துக்கோங்க. இதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வெதுன்னு இருக்கட்டும். இந்த பால் இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது வீட்லேயே அரைச்ச கோதுமை மாவு. நான் இதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 1/3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இதுவும் வீட்லேயே அரைச்ச அரிசி மாவு. இதுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா அதில் 3ல் 1 பங்கு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய்யோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யோட சேர்த்து நல்லா இந்த மாவை பிசைஞ்சிக்கோங்க. அது பிரெட் க்ரம்ஸ் மாதிரி ஆகணும் இந்த மாவு. அது வரைக்கும் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா செய்துப்போம். உருளைக்கிழங்கு மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு சிட்டிகை சீரகம் 3ம் சேர்த்துருக்கேன். போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்கிறப்ப ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே 2 பச்சை மிளகா நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதையும் போட்டு வதக்கிக்கலாம். பீஸ் இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோல் உரித்து லேசாக 1-2 மசிச்சு வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப வேண்டாம். அப்படி எல்லாம் கலந்தாப்பில் இருக்கிறதுக்கு தண்ணி சேர்த்தோம்னா போகிறோம். இப்போ இதை நல்லா ஒரு கொதி விடலாம். சில உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட தண்ணி இழுக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வர்ற அளவுக்கு தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆகும் மேக்ஸிமம். கிழங்கு இங்கே ரெடி ஆகிறதுக்குள்ளார நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். பிரெட் மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ இதோட இந்த ஊற வச்ச ரவாவை சேர்த்துக்கலாம். ரவாவும் அரிசி மாவும் இந்த பூரிக்கு ஒரு நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும். இப்போ இதை நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டு நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம். பூரி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும். நம்ம சப்பாத்தி அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சால் பூரி நல்லா கிறிஸ்பியாக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை இப்போ கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். கால் கப்போட இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன்னா சில நேரம் அந்த மாவோட தன்மைக்கு ஏற்றபடி தேவையான தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் கூடவோ குறையவோ இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கெட்டியான மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டக்கூடாது. நல்ல கெட்டியாக இருக்கணும். இங்கே நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். விருப்பமான 2 முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து இதில் போடலாம். ரொம்ப கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்தோம்னா அதோட வாசனை வேறு மாதிரி ஆகிடும். சுவையான பூரி மசாலா தயார். அடுப்பில் வச்சுட்டு நம்ம பூரி போட ஆரம்பிக்கலாம். பூரி மட்டும் பிசைஞ்ச உடனே போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். சப்பாத்தி அளவுக்கு ஊறிச்சுன்னா நல்லா இருக்காது. இதை உங்களுக்கு தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டை எடுத்து நல்லா உருட்டிட்டு லேஸ் அப்படி தட்டையாக பண்ணிக்கோங்க. இந்த ஓரங்களை மடித்து உள்ளே விட்டீங்க அப்படின்னா இந்த ஓரம் விரிவடையாமல் நமக்கு ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பூரிகளாக திரட்ட ஆரம்பிக்கலாம். சப்பாத்தியை விட பூரி இன்னும் கொஞ்சம் திக்காக திரட்டினா தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தடிமன் சரியாக இருக்கும். உங்களுக்கு ஷேப் சரியாக வரல அப்படின்னா நீங்கள் ஒரு டப்பா மூடி வச்சு இதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா பெருசாக திரட்டிக்கிட்டு இதை ஒரு சின்ன கிண்ணம் இல்லை டப்பா மூடி வச்சு நீங்கள் பிரித்து கூட சின்ன சின்ன பூரிகளாக போட்டுடலாம். இது நமக்கு சீக்கிரம் வேலை ஆகும். ஸோ எது வசதியோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். அளவுகளில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தோம் அப்படின்னா மாவு தொடாமல் போடலாம். பூரிக்கு மாவு தொடாமல் போட்டோம்னா தான் நமக்கு நல்லா வரும். இல்லாட்டி எண்ணெய் ஃபுல்லும் கருப்பாயிடும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம செய்து வைத்த பூரிகளை ஒன்றா இதில் விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பூரி தயார். நல்ல தீயில வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறமா இதை மிதமாக ஒரே சீரான தீயில வச்சுக்கோங்க. போட்டோன்னே இந்த மாதிரி லேசாக அமுத்தி கொடுத்துட்டு
மேலே அப்படி எண்ணெய் அப்படி லைட்டாக அப்படி தெளித்து கொடுத்தோம் அப்படின்னா நல்ல பூரி உப்பி கிடைக்கும் நமக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் பூரி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த பூரி வந்து அமுங்கி போகாமல் இருக்கும். பூர்ணிமா அப்படிங்கிறவங்க என்கிட்ட ரொம்ப மாதக்கணக்காக கேட்டுட்டு இருந்தாங்க, பூரி எனக்கு செய்து காட்டுங்க, சப்பாத்தி எனக்கு செய்து காட்டுங்க அப்படின்ட்டு. நான் சப்பாத்தி ஆல்ரெடி பூரி மாதிரி சப்பாத்தி அதை ஆல்ரெடி போட்டு காமிச்சிட்டேன். பூரி மாத்திரம் மிஸ் ஆகிட்டே இருந்தது. ரொம்ப சாரி பூர்ணிமா. ஒரு தடவை பூரி பண்ணுறப்பையும் காலையில் அவசரத்தில் என்னால் ஷூட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி எப்படியும் உங்களுக்கு செஞ்சே காட்டணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி செய்து எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட கிறிஸ்பி அண்ட் உப்பலான பூரியும் உருளைக்கிழங்கும் தயார். இந்த ரெசிபி அவசியம் ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துடுங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.